இன்னும் 10 நிமிஷத்துல நான் காலேஜ் ரீச் ஆகலனா இன்னைக்கு என்ன எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க. ஹாய் கைஸ், வெல்கம் டு எபிசோட் 34. எக்ஸாமுக்கு படிக்கலாம்னு காலைல 5 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். நம்ம வீட்டு ஓனர் தண்ணி காலைல 6 மணிக்கு தான் வரும்னு சொன்னாரு. ஆனா 5 மணிக்கு தண்ணி வந்துருச்சு. ஃபேஸ் வாஷ் பிரஷ் பண்ணிட்டு ஒரு பிளாக் காஃபி போட்டு நேரா படிக்க உட்காந்துட்டேன். 5 மணிக்கு எந்திரிச்சும் எக்ஸாம் எப்படி லேட்டா போனேன்னா ஒரு 10 நிமிஷம் தூங்கலாம்னு தூங்கினேன் கைஸ். அப்படியே மொத்தமா தூங்கிட்டேன். எந்திரிச்சு பார்த்தேன் மணி 11 ஆயிடுச்சு. நான் 11:30 காலேஜ்ல இருக்கணும். பஸ்ல போனா கண்டிப்பா 1 hour ஆயிடும். கேப் புக் பண்றது காசு இல்ல. ஃப்ரெண்ட்ஸ்ட காசு வாங்கிட்டு கிளம்பிட்டேன். 4 வருஷமா இந்த ஊர்ல இருக்கேன். ஆனா எனக்கு இன்னும் இந்த ஊர் லாங்குவேஜ் தெரியாது. நம்ம டிரான்ஸ்லேட்ல போட்டு அண்ணன் என்ன எப்படியாச்சும் சீக்கிரமா கொண்டு போய் காலேஜ்ல விட்டுருக்கேன்னு சொன்னேன். அண்ணனும் டாப் கியர்ல பயங்கரமா ஸ்பீடா கொண்டு போய் நம்ம காலேஜ்ல விட்டுட்டாரு. 10 நிமிஷம் வரைக்கும் லேட் என்ட்ரி அலோடு. ஆனா 7 நிமிஷத்துல நான் நேரா கிளாஸ்க்கு வந்துட்டேன். இன்னைக்கு மொத்தம் எனக்கு 3 எக்ஸாம். அதுல ஃபர்ஸ்ட் எக்ஸாம் சர்ஜரி. கைஸ், எக்ஸாமுக்கு படிக்காம கூட ஏதோ எழுதிடலாம் போல. ஆனா படிக்கலாம்னு சொல்லி காலேஜ் எந்திரிச்சிட்டு எதுவுமே படிக்காம தூங்கிட்டேன். மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எக்ஸாம் சர்ஜரியில சூச்சரிங். டாக்டர் வந்து எங்க அனஸ்தீசியா கொடுக்கணும், எப்படி சூச்சர் போடணும் ஃபர்ஸ்ட் எல்லாமே டீச் பண்ணிடுவாரு. நம்ம கரெக்டா சூச்சர் போட்டு அவர்கிட்ட போய் காட்டணும். அவர் ஓகேன்னு சொன்னா மட்டும் தான் நம்ம கிளாஸ்ல இருந்து போகவே முடியும். நம்ம கரெக்டா பண்ணி முடிச்சுட்டு அவர்கிட்ட காமிச்சிட்டு இங்க இருந்து கிளம்பிட்டேன். 11:30 to 1:30 இங்க சர்ஜரி கிளாஸ்ல. இப்ப அடுத்தது 3 மணிக்கு எனக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு. நேரா லைப்ரரிக்கு போயிட்டேன். அதுக்கு உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். காலைல படிக்கலாம்னு சொல்லி எந்திரிச்சிட்டு படிக்கவே இல்லை. இப்பயும் நம்ம படிக்கடி ஃபெயில்னு சொல்லி ப்ரொகாஸ்டினேஷன் தள்ளி வச்சுட்டு லைப்ல உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். நல்லபடியா எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். மணி வந்து கரெக்டா 4:30. என் பேக்கை பார்த்து சீக்கு வந்து நான் தான் சொல்லி கண்டுபிடிச்சிட்டானா. கேஷுவலா ஏதாச்சும் பண்றேன் அப்படின்னா நிஜமாவே கேஷுவலா பண்ணிட்டு இருந்தான். நம்மளும் காலையில எதுவுமே சாப்பிடல. அவன் சொன்னாங்க இந்தியன் மார்க்கெட் இருக்கு, சம்சா ஒரு லாரி தான் அப்படின்னு. நானும் கடைக்கு போயிட்டு சம்சா வாங்கிட்டு அவங்களுக்கு பாய் சொல்லி கிளம்பிட்டேன். தம்பி ஊர்ல இருந்து நிறைய பூமர்லாம் கொண்டு வந்திருக்கான். இப்போ நான் அங்க இருந்து நான் நேரா லாஸ்ட் கிளாஸ்க்கு வந்துட்டேன். இன்னைக்கு தான் கைஸ் எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் லாஸ்ட் கிளாஸ். ரொம்ப ஹெக்டிக்கான டே இன்னைக்கு. நம்ம கிளாஸ் முடிச்சுட்டு வரப்பவே நம்ம ஃபாலோட இருந்து நமக்கு சில்ட்ரன்ஸ் டேக்கு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வந்துச்சு. நம்ம இன்னும் குழந்தை தான் போல அப்படின்னு நமக்கு ஒரு ஃபீல். ஒரு வழியா ஆஸ்கி எக்ஸாம் டெஸ்ட் எல்லாமே முடிச்சுட்டு இப்பதான் சாப்பாடுல ஃபர்ஸ்ட் பைட்டே வைக்கிறேன். ரொம்ப கடுமையான நாள் இன்னைக்கு. ஒரு வழியா எல்லா சவால்களையும் தாண்டி இன்னைக்கு டேவை முடிச்சாச்சு கைஸ். நாளைக்கு பார்ப்போம். பாய்.